படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வீடியோவோட தம்ப்நெயில் என்னென்னு பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஏன் நாட்டுக்கோழி வளர்ப்பை விட காடை வளர்ப்பு சிறந்ததுன்னு 5 காரணம் தாங்க மொத்தத்துக்கு. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிப்போமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். காடை வளர்க்க அதிக இடம் தேவையில்லை. ஏக்கர் கணக்கிலலாம் இடம் தேவையே இல்லைங்க. நாட்டுக்கோழிக்கு தான் நம்ம மேய்ச்சலில் விடணும், அப்படி இப்படின்னு நம்மளுக்கு நிறையா இடம் தேவைப்படும். ஆனால் காடைக்கு ஒரு 1500 2000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும். வீட்டோட மொட்டை மாடி ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி அமைச்சிக்கலாம். வாரம் ஒரு 1000 காடை நம்ம வெளியேற்றுறதுக்கு ஒரு 1000-1200 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு 5-6 காடை வரைக்கும் வளர்க்கலாம். நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வந்து ஒரு 70-80 நாட்டுக்கோழி தான் வளர்க்கலாம். அதே காடை 600 காடை வளர்க்கலாம் நம்ம அதில். அப்புறம் நம்ம நாட்டுக்கோழிக்கு பரன்லாம் அமைச்சு வைக்கணும். முட்டை இடுறதுக்கு வந்து ஒரு நெஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். காடைக்கு இதெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது. கீழே கடலை போட்டு இல்லைன்னா நெல் உமி இல்லை மஞ்சி மாதிரி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் போட்டாலே போதுமானது. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்குமே அது சூட்டபுளானது காடை. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர் குயிக்லி. அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலம்தான். காடை குஞ்சுகள் பார்த்திங்கன்னா 6-7 வாரத்திலே முட்டையிட ஆரம்பிச்சிடும். அதாவது 1.5 மாதம் காலத்திலே அது வந்து முட்டையிட ஆரம்பிச்சிருங்க. 4-5 வாரத்தில் வந்து அது 180-200 கிராம் வெயிட் ரீச் ஆயிரும். கறிக்கடைகளுக்கு இந்த வெயிட்டு சரியான வெயிட்டாக இருக்கும், 180 கிராம். 4 வாரத்துலேருந்து 5 வாரத்தில் கொடுக்கும்போது அந்த காடையோட சுவையும் கறியோட சாஃப்ட்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காடைகள் பார்த்திங்கன்னா அதோட எடையிலிருந்து 75% இறைச்சி இருக்கும். அதாவது ஒரு 200 கிராம் வெயிட்டு உள்ள காடையை உரிக்கும் போது 150-160 கிராம் இறைச்சி இருக்கும். நாட்டுக்கோழியெல்லாம் நீங்கள் 1 கிலோ கோழியை உரிச்சிங்கன்னா 300-350 கிராம் கழிவே போயிடும். இது 650 கிராம் தான் கறியே இருக்கும் அதில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாட்டுக்கோழி வளர்த்தோம்னா ஒரு 80 கோழி வளர்க்கலாம் அதிகபட்சம். ஒரு வருஷத்துக்கு அது ஒரு ஜென்ரேஷனை தான் உருவாக்கும். அதாவது நம்ம வருஷத்துக்கே மொத்தமே அதில் 2 பேட்ச் தான் வளர்க்க முடியும். ஆனால் அதே 100 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல காடை வந்து நம்ம வந்து 12 பேட்ச் வளர்க்கலாம். அது 4-5 ஜென்ரேஷனை அது உருவாக்குது. தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் எக் ப்ரொடக்ஷன். அதாவது அதிக முட்டையிடும் திறனுடையது காடைகள். ஒரு காடை ஒரு வருடத்துக்கு 280-300 முட்டை இடும். அதாவது முன்னாடியே பார்த்தா 6வது வாரத்துலேருந்து நார்மலாக காடைகள் முட்டையிட ஆரம்பிச்சிடும். முட்டை இட்டதுலேருந்து 30 வாரங்கள் தொடர்ந்து முட்டையிடும். காடை முட்டைகளோட கருத்தரிப்பு திறன் வந்து 75-80% இருக்கும். அதே குஞ்சு பொரிப்பு திறன் வந்து 70-75% இருக்கும். ஒரு காடை முட்டையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 8-13 கிராம் இருக்கும் அதிகபட்சம். காடை குஞ்சோட வெயிட் பார்த்திங்கன்னா 8-12 கிராம் வரைக்கும் இருக்கும். 4வதாக நம்ம பார்க்குறது வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட், நோய் மேலாண்மை. காடைகள் நார்மலாகவே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகம் உள்ளது. காடைகளுக்கு சளி பிரச்சனை அதிகமாக வரும். அதுக்கப்புறம் கழிச்சல் எப்போயாச்சும் தான் வரும். சளி பிரச்சனையை பார்த்திங்கன்னா வந்து நம்ம மழை காலத்தில் தூறல் போடுது, உள்ள சாரல் அடித்து செட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா மட்டும்தான் சளி பிடிக்கும். அந்த டயத்தில் நம்ம பாதுகாப்பாக சுற்றி தார்பாய் போட்டு அடைச்சி சுற்றி காத்தோட்டம் இல்லாத மாதிரி அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையும் வராது. கழிச்சல் பார்த்திங்கன்னா அதோட கழிவுகள் ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல் இருந்தாலோ, அது போக நம்ம அந்த கழிவுகளில் தண்ணி பட்டு ரொம்ப கொலன்னு இருக்கும்போது அதில் போய் அதை கொத்தி சாப்பிட்டுச்சுக்குன்னா வயிற்றில் வந்து அதுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கழிச்சல் மாதிரி வரும். செட்டை சுத்தமாக வச்சுருந்தோம், தண்ணி சுத்தமாக வைக்கிறோம் அப்படின்னா இதில் வேறு எந்த நோயுமே வர்றதுக்கு வேலை இருக்காது. முக்கியமானது இதுகளுக்கு ஆன்டிபயோட்டிக் எதுவும் தேவை இருக்காது. நாட்டுக்கோழிக்கு மாதிரி F1, IBD, லசோட்டா இதெல்லாம் போடுற மாதிரி இதுக்கு தேவை இருக்காது. காடைகளுக்கு செட்டு சுத்தமாக வச்சு சுத்தமான தண்ணி வச்சு குவாலிட்டியான ஃபீடு போட்டாலே டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு காடைகளுக்கு ரொம்ப ஈஸியானது. அடுத்த லாஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட், லோ மெயின்டெனன்ஸ் பட் ஹை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். லோ மெயின்டெனன்ஸ்னு ஏன் சொல்கிறோம்னா வாரம் 1000 காடை வளர்க்குறவங்க வந்து காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் வேலை பார்த்தாலே இது போதுமானது. ஏன்னா நாட்டுக்கோழின்னா நம்ம வெளியில் விடுவோம், அங்கே கீரி தொல்லை இருக்கும், கழுகு வந்து தூக்கிட்டு போயிடும், இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
ஆனால் காடை செட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து ப்ராப்ளம் அதிகமாக வராது. செட்டை சுற்றி கிளியராக கவர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. காலையிலையும் ஈவினிங்கும் தீவனம் தண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலை இருக்கும். அதில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ ஒரு 1000 காடை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து 30,000 போதுமானது. ஒரு மாதத்துக்கு 4 பேட்ச் எடுத்தோம்னா 1,20,000 போதுமானது. இது வந்து காடையோட சிக்ஸு ப்ளஸ் ஃபீடு ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு இதுக்கு சரியாக வந்துடும். 1 மந்த்துக்கு மேலே அதுவே ரொட்டேஷன் ஆகிக்கிறோம். என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1000 சிக்ஸுக்கு இன்றைக்கி 8 ரூபா மினி கணக்கு பண்ணோம்னா 8,000 ரூபா ப்ளஸ் தீவனம் ஒரு 20,000 ரூபா வரும். எலக்ட்ரிசிட்டி பில்லு மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 2,000 ரூபா. டோட்டலாக ஒரு பேட்சுக்கு 30,000 ரூபா வரும். 1000 சிக்கில் நம்ம மார்ட்டாலிட்டி ஒரு 5% போனாலும் 950 சிக்ஸு. மீதி அந்த 980 நம்ம காடையாக சேல்ஸ் பண்ணும்போது கடைக்கு ஒரு பேட்சுக்கு நம்மளுக்கு 7,000 ரூபா லாபம் நிற்கும். அதாவது ஒரு வாரத்துக்கு 7,000 ரூபா ப்ராஃபிட் நிற்கும். இந்த 7 ரூபாய்ன்றது ஆவரேஜ் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். ஒரு மாதம் அதாவது காடையோட மார்க்கெட் ரேட் வந்து ஒரு மாதம் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 3 மாதம் டல் அடிக்க தான் செய்யும். ஆடி மாதம், புரட்டாசி, மார்கழி இதில் எல்லாம் கொஞ்சம் டல் அடிக்கும். அந்த மாதத்துல ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் அது போக ஜனவரி டு ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறோம்னா ஒரு வருஷத்துக்கு 2 பேட்ச் எடுக்கலாம். அதில் நீங்கள் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா எடுக்கலாம் மொத்தத்துக்கே. அதே 100 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல நம்ம காடை வந்து 12 பேட்ச் எடுப்போம் வருடத்துக்கு. அந்த 12 பேட்சில் லாபம் பார்த்தீங்கன்னா 46,000 ரூபா இருக்கும். அதே மாதிரி காடைகளோட எஃப்சிஆர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2:1. அதாவது இப்போ ஒரு 450 கிராம் காடை தீவனம் சாப்பிட்டுச்சுன்னா 200லேருந்து 210 கிராம் வெயிட் வந்துடும். அதுவே நாட்டுக்கோழிக்கு பார்த்துட்டிங்கன்னா 3:1. அதாவது 3 கிலோ தீவனம் சாப்பிட்டா தான் அது வந்து 1 கிலோ வெயிட் வரும். இந்த 5 காரணங்கள்னால தான் நாட்டுக்கோழி வளர்ப்பை விட காடை வளர்ப்பு சிறந்ததுன்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்தையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காடை வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து வரும் இதில்.